தமிழகத்தில் பொங்கல் விநியோக இலவச வேட்டி சேலைகளை நம்பியே உள்ள கைத்தறி நெசவாளர்களை வஞ்சிக்கும் விடியா திமுக வரும் பொங்கலுக்கு விசைத்தறி நெசவாளர்களிடம் மட்டுமே கொள்முதல் செய்வதாக அறிவித்ததால் கைத்தறி நெசவாளர்கள் வஞ்சிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ள நெசவாளர்களின் வாழ்வியல் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் 2.19 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இவர்களுக்கு பொங்கல் இலவச வேட்டி சேலைகள் உற்பத்தி செய்ய கடந்த ஆண்டு 1.73 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 1.77 கோடி வேட்டி சேலையாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக 1,77,64,476 சேலைகளும் 1,77,22,995 வேட்டிகளுக்கும் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வேட்டி சேலை கைத்தறி நெசவாளர்களிடம் பெறாமல் விசைத்தறி நெசவாளர்களிடம் கொள்முதல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே கைத்தறி நெசவாளர்களுக்கு நூல் வழங்காமல் மின்சார கட்டணத்தை உயர்த்திவிட்டதால் அவர்களுடைய வாழ்க்கை இருண்டுவிட்டதாக போராடி வருகின்றனர். இந்த விடியா திமுக அரசு மீண்டும் தங்களது வயிற்றில் அடித்துவிட்டது என்றும், வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல விசைத்தறி தொழிலாளர்களிடம் மட்டுமே கொள்முதல் செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். கைத்தறி நெசவாளர்கள் வாழ்வாதாரத்தை சிதைத்து சமாதியாக்கிவிட்டனர் என்றும், இதனையே நம்பியுள்ள கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்க்கை திமுக ஆட்சியில் சிக்கி சின்னாபின்னமாகிவிட்டதாக கண்ணீர் வடிக்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.